வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். அந்த பீட்ரூட்டை நான் தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பீட்ரூட் செய்கிறதுக்கு நாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வணக்கம் அன்பர்களே, நாம் இப்போ பீட்ரூட் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், பீட்ரூட்டை பொடியாக நறுக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு. இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டுட்டு நறுக்கி வச்ச பீட்ரூட்டை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதும் ஒரு டம்ளர், ஏன்னா இது கொஞ்சம் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும், நாம் பொடியாக தான் நறுக்கியிருக்கோம், அதனால் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு வேக வைங்க. குக்கரில் வச்சுருக்கோங்க, குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வாங்க இது நாம் வெந்த பிறகு பார்க்கலாம். நான் இதில் ஒரு டம்ளர் தண்ணி விட போகிறேன். ஒரு பாதி வேக்காடு வந்த பிறகு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இன்னொன்று, நாம் எல்லா பொருள்லேயும் உளுத்தம்பருப்பு சேர்க்குறோம். அந்த உளுத்தம்பருப்பு நாம் எதுக்காக சேர்க்குறோன்றது நம்ம யாருக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம பெரியவங்க நமக்கு சமையல் செய்யும் போது நம்ம பார்த்து நாமளும் அதை அப்படியே கடைப்பிடிக்கிறோம். எதுக்கு உளுத்தம்பருப்பை நாம் சேர்க்குறோன்னா, நம்ம உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் நல்ல வலுவடைகிறதுக்காக தான் நாம் சாப்பிட்ற அன்றாட உணவில் நாம் உளுத்தம்பருப்பை சேர்க்குறோம். அதனால் நாம் சமையலில் உளுத்தம்பருப்பு சேர்த்தா நம்ம எலும்பு வளர்ச்சிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஆனால் அதே சமயம் பச்சை உளுத்தம்பருப்பை சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த காலத்தில் பச்சை உளுத்தம்பருப்பை சாப்பிட்டா காது கேட்காதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த உளுத்தம்பருப்பில் இருக்கிற உண்மை. அதனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பெல்லாம் போடணும்னு தெரியும். ஆனால் எதுக்கு இது எல்லா பொருளையும் சேர்க்குறாங்கன்றத நாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் உளுத்தம்பருப்பு வறுத்து அதை சாதாரணமாக அதை வெறும் பானில் வறுத்து பொடி பண்ணி பவுடர் பண்ணி சர்க்கரைலாம் போட்டு சாப்பிட்டா இன்னும் உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ராங். அதனால் நாம் அதுக்காக தான் சமையலில் நாம் உளுத்தம்பருப்பை சேர்க்குறோம். அதுதான் இதில் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலான்ட்டு தான், சமையல் செய்யும் போதே இதில் சில விஷயங்கள் இருக்கும், அதில் இருக்கிறத உங்களுக்கு சொல்லலான்ட்டு தான் சொன்னேன். இப்போ நான் இதில் ஒரு கப் தண்ணி விட்டு வேக வைக்க போகிறேன். முக்கால் வேக்காடு வேகணும். அதுக்கு பிறகு நாம் இதில் ஒரு பொருளை ஆட் பண்ணணும். நாம் இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பை இதில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், காய் பாதி வேக்காடு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஊற வச்ச கடலைப்பருப்பை போட்டுட்டு நல்லா கலரி விட்டுடுங்க. கலரி விட்டு ஒரு கொதிச்சதும் வாங்க நாம் இதில் காரம்லாம் ஆட் பண்ணலாம். பருப்பு போட்டு ஒரு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம காரம்லாம் ஆட் பண்ணலாம். பீட்ரூட் பொரியலுக்கு தேவையான மசாலா பொடிகள் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் டர்மரிக் எடுத்திருக்கேன். இதை நாம் அந்த கொதிக்கிற பீட்ரூட்டில் நாம் இதை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு தண்ணி நல்லா சுண்டட்டும். தண்ணி நல்லா வத்திடும். இந்த கடலைப்பருப்பும் அந்த இதிலே வெந்துடும். உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, காரமும் பார்த்துக்கோங்க, கூட தேவைன்னா போட்டுக்கோங்க. உங்ககிட்ட வீட்டு மிளகாய் பொடி இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் பவுடர் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர் எடுத்துக்கோங்க. அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்தை செக் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி வச்சுடுங்க. அது நல்லா வெந்து தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனோன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் வற்றி
நல்லா ட்ரை ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நாம் துருவின தேங்காவை, உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ போட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கலரிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காய் போட்ட உடனே அடுப்பு ஆனில் இருக்க வேண்டாம். தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பீட்ரூட் பொரியல் ரெடி. இது செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லா இருக்கும். நடுவில் இந்த கடலைப்பருப்பு இருக்கிறனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நடுவில் வரும்போது கடிச்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இது ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, வத்த குழம்பு சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாருங்கள், பீட்ரூட் பொரியல் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த பீட்ரூட் பொரியல் பிடிக்காது. அதனால் நீங்கள் நான் செஞ்ச இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். விரும்பாதவங்க கூட கண்டிப்பாக இதை லைக் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் போட்டிருக்க அந்த பருப்பானது நடுவில் கடிக்கும்போது நல்ல சாஃப்டாக நல்ல ருசியோடு இருக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க.